Our
Thank you. இத்தனை அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாரும் போவாங்க. பித்ருக்கள் அதுதான் உலகெங்கும் போவது ஆலயத்தில் எல்லாரும் நம்ம போனாங்க. ஜெய் ஸ்ரீராம். முதல் பதியே மணி இங்கே தமிழாசி கலந்த புத்தக வேட்பாளர்கள் எல்லாரும் நமஸ்காரம். எல்லாருக்கும் கேட்குறதா? am I audible? ராஜேஷ், ஸ்ரீ குருப்யோ நமக. ஜானகி காந்தஸ்மரணம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணம், வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றே கூறலாம். பக்தி என்பது மிகவும் உணர்வுமயமானது. அது எளிமையில் நம்மை கடவுளுக்கு அண்மையில் அழைத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தல யாத்திரை பல்வேறு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் அயோத்தியா சென்று ராமரை வழிபட வேண்டும் அப்படின்னு வாசன் ஒரு அழைப்பு விடுத்தவும் எல்லாரும் அங்கங்கே இருந்து வந்து இன்றைக்கி அற்புதமாக பாலராமரை நாம் எல்லாம் அழகாக தரிசித்து
இன்றைய மாலையிலேயே சுக்ரீவகலா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதியில் ராமாயணம் பற்றின ஒரு சிந்தனை பகிர்வு. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் நினச்சி பார்த்துருப்போம்மா இப்படிலாம் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு. எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னா எல்லாம் உங்களுடைய ஆழ்ந்த பக்தி தான். ராமர் பேரில் நீங்கள் காமிச்ச பக்தி, ராமாயணத்தின்பால் நீங்கள் கொண்டுள்ள ஈடுபாடு. எத்தனை தடவை நீங்கள் ராமாயண கதை கேட்டிருப்பேல், எத்தனை தடவை ராமாயணம் பாராயணம் பண்ணியிருப்பேல். அதெல்லாம் ஒரு பலனாக பலசுருதியாக இன்று அயோத்தியிலே ராமரை தரிசித்துவிட்டு அன்றைய மாலையிலேயே நாம் ராமாயணத்தின் ஒரு பகுதியை சிந்திக்க கிடைத்த வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு. இதற்கு ஏதுவாக நம்ம எல்லாம் இணைத்த வாசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது மாதிரி அவர் நிறைய ஆன்மீக தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவன் அவன் தலைவன் நாம் அவருக்கு சரண். இது கம்பர் பெருமான் தன்னுடைய நீண்ட நெடிய காவியத்தின் கடவுள் வாழ்த்து பாடலாக இயற்றிய ஒரு 4 வரி பாடல். இந்த 4 வரியை நாம் உற்று நோக்கினாம் ஆனாலே நம்மளால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அவர் எவ்வளோ பெரிய சாகரம் என்று. இன்றைக்கு அடியனுக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு கம்பராமாயணம். ஒரிஜினலாக நம்ம கொஞ்சம் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தோம். 5 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தால் ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 காண்டங்களை சொல்லலாம் என்று அடியேன் கருதியிருந்தேன். நாம் இன்றைக்கி நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நிறைய தரிசனங்கள்லாம் பெற வேண்டியதுனால சற்று நேர நெருக்கடி ஏற்பட்டமையால் சற்று சுருக்கி நான் 2 மணி நேரத்தில் என்ன உங்களுடன் உரையாடலாம் என்று இருந்தேனோ அதை சற்று சுருக்கி ஒரு 1 மணி நேரத்தில் கூறலாம் என்று விழைகிறேன். முதலில் இந்த சிறுவனும் ஏதோ சில விஷயங்கள் கூறக்கூடும் என்று பல்வேறு பணிச்சூழலுக்கும் இன்று பூரா ஒரே மழை இத்தனையும் தாண்டி இந்த அருமையான இடத்தில் கூடியிருக்கக்கூடிய ஆன்றவிந்தடங்கிய சான்றோர் சபையினை வணங்கி மகிழ்கிறேன். கம்பராமாயணம் என்பது ஒரு தழுவல் காப்பியம். வால்மீகி சம்ஸ்கிருதத்தில் 24,000 ஸ்லோகங்களில் இயற்றிய ராமாயணத்தை தமிழிலே கம்பர் மொழிபெயர்த்திருப்பார். இது பெரும்பாலும் இது ஒரு மொழிபெயர்ப்பு என்ற ஒற்றை சொல்லில் கடந்துவிடக்கூடிய ஒரு எளிமையான காவியம் அல்ல அது. வடமொழியிலே காவிய தரிசனம் என்ற ஒரு இலக்கண நூல் உள்ளது. அது பெரும் காப்பியங்களை எவ்வாறு சமைப்பது என்று கூறக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அந்த நூலை தமிழிலே தண்டி என்பவர் மொழிபெயர்த்து தண்டி அலங்காரம் என்ற நூலாக நமக்கு கொடுத்துள்ளார். அந்த நூலில் காப்பியத்திற்கான இலக்கணங்களை, பெரும் காப்பியத்திற்கு உண்டான இலக்கணங்களை அழகாக அவர் பட்டியலிட்டிருப்பார். ஒரு பெரும் காப்பியமானது ஒரு சிறந்த காவிய தலைவனை பெற்றிருத்தல் வேண்டும். அந்த காவியத்தின் தொடக்கத்திலோ மத்தியிலோ இறுதியிலோ சுவையான பல நிகழ்வுகள் இடம்பெற வேண்டும். உதாரணமாக குழந்தை பிறத்தல், திருமணம், வெற்றி, மந்திராலோசனை, நீண்ட நெடிய பயணம், ஆறுகளை பற்றிய புனைவு, இது மாதிரி அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள் ஊடே அந்த காவியமானது அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகிய 4ஐயும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று தண்டி அலங்காரத்திலே ஒரு
காப்பியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் சமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிவற்றி கம்பர் மூல நூலாகிய வால்மீகி ராமாயணத்திலிருந்து நிறைய விஷயங்களை அப்படியே எடுத்தாண்டு தமிழ் என்ற அற்புதமான மொழியிலே சிறந்த நடையிலே 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களில் நமக்கு கொடுத்திருக்கிறார். கம்பர் வால்மீகியிலிருந்து வேறுபடும் இடங்களும் உண்டு, உடன்படும் இடங்களும் உண்டு. அவர் சொல்லாததை இவர் சொல்லியிருப்பார், அவர் சொன்னதை சில இடங்களில் இவர் தவிர்த்திருப்பார். பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் காவியமே கம்பராமாயணம். ஒரு சிறு உதாரணம், ஒரு சின்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் வால்மீகி ராமாயணத்திலே ராமரும் சீதையும் சாதாரண மனிதர்களாகவே காட்டப்பட்டிருப்பர். கம்பராமாயணத்திலே ராமனை திருமாலாகவும் சீதையை திருமகளாகவும் பல இடங்களில் கம்பர் சுட்டியிருப்பார். இதுபோன்று பல விஷயங்களை கம்பர் தன்னுடைய நீண்ட நடிக காவியத்திலே எடுத்தாண்டிருப்பார். உவமைகள், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பது பெரியோர் கூற்று. கம்பன் காட்சிகளின் ஊடே நமக்கு எளிமையில் புரியும் வண்ணம் எடுத்தாண்ட உவமைகளை பற்றி மட்டும் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த 10,000 பாடல்களும் பொக்கிஷம் என்று கூறினால் அது ஒரு சற்றும் ஒரு மிகையான கூற்றாக இருக்க முடியாது. அடக்கம் அப்படிங்கிறத பற்றி திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே சமைத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமாக ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றின் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றுள் நுழைந்து அப்படின்னு அடக்கம் பற்றின ஒரு உயர்வான செய்தியை வள்ளுவர் கூறியிருப்பார். இது பொருள் என்ன அப்படின்னா, கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றின், நீண்ட நடிய வாழ்க்கை பயணத்திலே கோபம் என்பதை தவிர்த்து, உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து ஒருவன் அமைதியாக அடக்கமாக இருந்தால் அறமாகிய கடவுள் அவனுடைய இதயத்திற்குள்ளும் அவனுடைய வாழ்விற்குள்ளும் புகுவதற்கு தவம் கடந்து உள்ளே நுழையுமாம். அடக்கத்தின் பெருமையை வள்ளுவர் விதம் சொல்லியிருக்கிறார். என்ன இது கம்பராமாயண சொற்பொழிவிலே ஏன் வள்ளுவர் வருகிறார் அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்வி எழலாம். கம்பன் வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு கூறும் நூற்றாண்டு 12 அல்லது 13ஆம் நூற்றாண்டு. வள்ளுவர் 2000 வருடத்திற்கு முற்பட்டவர். வெகு நிச்சயமாக தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களையும் திருவள்ளுவரையும் ஔவையாரையும் கண்டிப்பாக கம்பர் நுட்பமாக பயின்றிருப்பார். அவர்களுடைய நுவான்சஸ், அது கம்பரில் எடுத்தாளப்படக்கூடிய விதம் தனியாக ஒரு தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த அடக்கம் என்பது எந்த அளவு கம்பர் உள்வாங்கியிருக்கிறார் என்பதற்கு அவரே எழுதிய ஒரு 2 பாடலை உங்கள் முன் பகிர்தல் பொருத்தமாக இருக்கும் என்று அடியேன் கருதுகிறேன். 10,000 பாடல் எழுதிய கம்பர், 10,000 பாடல்னா என்ன சும்மாவா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரும் காப்பியத்தை தழுவல் என்று மட்டும் கூறிவிட முடியாத அளவில் திறம்பட சமைத்த கம்பன் அறிமுகம் செய்கிறான். எப்படி அறிமுகம் செய்கிறான்னா, ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குப புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன். மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பூனை பார்க்கடல் முன்னாடி போய் நிற்குது. பூனையினுடைய சைஸை கற்பனை பண்ணிக்கோங்க, பார்க்கடலுடைய சைஸை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பூனை நினைக்குதான், இந்த கடலில் உள்ள தண்ணியை முழுசாக நான் நக்கியே குடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்குதான். நான் தான் அந்த பூனை அப்படின்னு கம்பர் சொல்கிறார். இந்த பார்க்கடல் தான் வால்மீகி ராமாயணம். இதை நான் நக்கி நக்கி முழுசும் குடிச்சிருவேன்
அப்படின்னு நான் நம்பியிருக்கேன். மற்றபடி இக்காசில் இந்த உலகத்தில் ராமனோட கதையை யாராலே முழுசாக சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த 4 வரி பாடலை முடிச்சிருப்பார். அடியேன் 9ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இந்த பாடலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கட்டியது. நான் 2-3 நாட்கள் தூங்கவே இல்லை. 10,000 பாடல்கள் எழுதிய கம்பன் முகவுரையில் இப்படி கூறியிருக்கிறான் என்றால் கற்றல் என்பது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பிரம்மாண்டமானது. அப்படி படித்தவர்கள் தன்னை எவ்வளவு அடக்கத்துடன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடக்கம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இதோட நிப்பாட்டில் இதுக்கு பின்னாடி ஒரு 4 வரையே எழுதுவார். அந்த காலத்திலலாம் இது ஒரு வழக்கமாகவே இருந்தது. ஒரு நூல் சமைக்கப்பட்டால் பெரிய சபையிலே அது அரங்கேற வேண்டும். அப்படி அரங்கேறுவதற்கு முன்பு பல்வேறு விதமான பரீட்சைகளை அது கடந்து போக வேண்டும். அப்படி தன்னுடைய நூல் பரீட்சைக்கு வந்து அதில் உள்ள குற்றம் குறைகளை சான்றோர்கள் கூறுவார்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு 4 வரை சொல்கிறார். அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ, இறையும் ஞானமும் இல்லாத என் புன் கவி முற்றுணர்ந்த நூலோர் முனிவரோ. இந்த 10,000 பாடல்களை பற்றி அவருடைய மதிப்பீடு எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறார் பாருங்க. நாம் எல்லாம் இப்போ பீச்சுக்கு போவோம் இல்லையா? பீச்சுக்கு போனால் குழந்தைங்க அங்கே மணல் வீடு கட்டி விளையாடும். ஒருத்தர் கோயில் கட்டுவார், ஒரு பையன் வீடு கட்டுவான், ஒரு பிள்ளைங்க குகை மாதிரி ஒன்று பண்ணோம். இந்த மாதிரியான அந்த குழந்தைகளுடைய அந்த கிரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த கிரியேஷன்ஸை அந்த பக்கமாக ஒரு இன்ஜினியர் நடந்து போகிறார். ஒரு பெரிய படித்தவர், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினவர், பல கட்டடங்களை கட்டினவர். அவர் போய் அந்த குழந்தைங்க ஏதேனும் தப்பாக பண்ணுச்சு அப்படின்னா அவங்கள போய் கொச்சுப்புறேன். அதை பார்த்தா ஏதோ குழந்தைங்க வீடு கட்டிட்டு போட்டுமே, சரியாக இருந்தானே தப்பாக இருந்தானே, அதுங்க ஏதோ ஆசைப்படுறது செய்யுது அப்படின்ட்டு எப்படி அவர்கள் பெருந்தன்மையாக அந்த குழந்தைகளுடைய குற்றங்களை கண்டு. வாசன் இவங்க கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லா ரொம்ப. சந்திரனும் சூரியனும் உலகில் உள்ளவரை கம்பனின் புகழ் நிலைத்து நிற்கும் என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான குற்றாக இருக்க முடியாது. அவர் இந்த அயோத்தியா நாட்டை பற்றி, கோசல நாடு எப்படி செழித்திருந்தது அப்படிங்கிறத அவர் சொன்ன விதம் இருக்கு பாருங்கள். ஒரு 10,000 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஐடியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் வெறும் 8 வரியில் அழகாக அவர் இந்த ஊரை பற்றி சொல்லும்போது, கோசல நாட்டுக்குள்ளே அப்படி நுழைஞ்சா ஒரு ஊர் செழிப்பாக இருக்குங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, சத்திரம் சாவடிகள் வழிபோக்கர்கள் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கறது. அயோத்திக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவர் கண்ட காட்சி, அதாவது கற்பனையில் அயோத்தி எப்படி இருக்குது அப்படின்னு, எங்கே பார்த்தாலும் சாதம் வடித்து எல்லாருக்கும் பரிமாறிகிட்டே இருக்காங்களாம். இந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அது 2 தெருவுலையும் நதி மாதிரி ஓடி ஊருக்கு புறத்தே உள்ள வயல்களை அது செழுமைப்படுத்தியதான். இந்த மாதிரி அந்த சாப்பாடு ரொம்ப நுட்பமாக உள்ளே போவார் அவர். சாதம் எப்படி இருந்தது, தயிர் எப்படி இருந்தது, பாயாசம் எப்படி இருந்தது, இதை பற்றிலாம் கம்பர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள். சாப்பாட்டு மேலே விருப்பமே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு விருப்பம் வந்துடும். அப்படிப்பட்ட உணவு இங்கே சமைக்கப்பட்டு வருவோருக்கும் போவோருக்கும் பரிமாறப்பட்டு கொண்டே இருந்துதான். ஒரு 4 வரியில் சொல்லுவார். இல்லைன்னு சில விஷயங்கள் சொல்வார். ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெருசாக இருந்தாதுன்னா இல்லை அப்படிங்கிற சொல்கிறது ஏற்றமாக அமையும். எப்படி ஏற்றமாக அமையும்? திண்மை இல்லை, ஓர் வறுமை இல்லை, வறுமையின்மையால் திண்மை இல்லை. குற்றம் இல்லை, கூற்றுவன் இல்லை, ஒரு குற்றம்
இன்மையால். இந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இதனுடைய ஏற்றத்தை சொல்லுவார். வன்மை இல்லை ஓர் வறுமை இல்லை, திண்மை இல்லை நேர் செருணரின்மையா. திடமான பெரிய தளபதியிலே அந்த நாடு கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறார். ஐயோ அப்புறம் என்னப்பா அது பெரிய நாடு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டில் தப்பு தப்பாக யோசிக்கிறவங்களோ சண்டை போடுறவங்களோ இல்லாதனால வலிமையான தளபதிகள் அங்கே தேவைப்படலை. உண்மை இல்லை அப்படிம்பார். அயோத்திக்கு போனால் அங்கே உண்மையே கிடையாது அப்படின்னு. மேலோட்டமாக பார்த்தா நமக்கு எப்படி தெரியும், என்ன இவ்வளோ பெரிய சார்ஜ் வைக்கிறாரே அப்படின்னு. ஓர் பொய்யுரை இல்லை ஆதலால் அங்கே உண்மை இல்லை. இப்போ உண்மைக்கு வேல்யூ எங்கே இருக்கும்? நிறைய இடங்களில் பொய் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கும்பொழுது ஒருத்தர் உண்மை பேசினா அங்கே ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அங்கே பொய்யே பேசாதவங்க இல்லாதனால உண்மை பேசுகிறவங்கள உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அயோத்தியனுடைய தன்மையை பற்றி அவர் சொல்லும்பொழுது சொல்லிகிட்டே வருவார். படித்தவங்க நல் அறம் அப்படின்னு சொல்லுவார். அது இங்கே இல்லை. காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய அமைப்புகள், நான் வந்து முதியோர்களுக்காக அன்னதானத்துக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன், முடியாதவங்களுக்கு தங்கிறதுக்கு நான் இடம் வச்சுருக்கேன், இப்படின்னு சமுதாயத்திலே வெற்றி பெற்றவர்கள் வள்ளல் சிந்தனையுடையோர் பல நல்ல காரியங்கள் பண்ணுவதை நாம் பார்க்குறோம் இல்லையா? இது மாதிரி ஒன்றும் கூட அயோத்தியில் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை யார்கிட்டையும். அதனால் யார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கிடையாது, படித்தவன் பண்டிதன் கிடையாது, குற்றவாளி தண்டிக்கக்கூடிய காவலர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படி வந்து இல்லை இல்லை இல்லைன்னே கொண்டு போவார். ஆனால் அதனுடைய மைய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு சமத்துவம், ஒரு ஐடியல் அட்மினிஸ்ட்ரேஷன். யாருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னா, தசரதனுடைய ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு ஐடியல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது தான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தசரதன் ஆட்சி பண்ணுறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரும் குறை. இது மாதிரி ஒரு நாட்டுக்கு அரசன் நீண்ட காலமாக ஆண்டு கொண்டிருக்கிறான், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துருக்காங்க, ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அவருக்கு மகப்பேறு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரும் குறை இருந்தது. அது அவருடைய பிரதம அமைச்சராகவும் ராஜகுருவாகவும் இருக்கக்கூடிய வசிஷ்டர்கிட்ட கேட்குறார், நான் என்ன குறை செஞ்சேன், நல்லா தானே பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம், எனக்கு ஏன் பகவான் இப்படி அருள் புரியலை அப்படின்னு சொன்னப்போ வசிஷ்டர் சொல்கிறார், உழைப்பினால் செல்வத்தை பெறலாம், கல்வியை பெறலாம். ஆனால் ஒரு மனுஷன் அடைய வேண்டிய மிகப்பெரிய பெரும் பேறு, வாழ்நாளில் அடைய வேண்டிய மிகப்பெரும் பேறு மகப்பேறு, ஞானம். இது ரெண்டும் வந்து உழைப்பாலும் செல்வத்தாலும் கிடைக்காது. அதற்கு வேள்வியும் தவமும் வேண்டும். அப்போது நீ மகப்பேறு வேண்டுமென்றால் நீ ஒரு சிறந்த வேள்வி செய்ய வேண்டும், புத்திரகாமேஷ்டியாகம் செய்ய வேண்டும் என்று வசிஷ்டர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த கம்பராமாயணத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் கம்பர் கொண்டு போவார். புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னா அதுக்கு முந்தைய ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. புத்திரகாமேஷ்டி யாகத்தை யார் செய்ய வேண்டும் என்பதற்கும் வசிஷ்டர் வந்து ஒரு யோசனை சொல்வார். எல்லாரையும் வச்சு எல்லாத்தையும் பண்ணினா வெற்றி கிடைக்காது வாழ்க்கையில். வள்ளுவர் இதுக்கும் கூட ஒரு அழகான ஒரு குறள் சொல்லு, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் யாரை வைத்து பண்ணுவது அப்படின்னு இவர் கேட்கும்பொழுது, யாருடைய பாதம் ஒரு ஊரில் படுகிறதோ அப்பொழுது மழை பெய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு தவசீலரை நீ தேர்ந்தெடுத்து இந்த யாகத்தை நீ நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்போ நீங்களே சொல்லிடுங்க குருஜி அப்படின்னு தசரதன் கேட்குறார். அப்போ அவர் வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு முனிவர் வந்து ரிஷ்யஸ்ருங்கர் அப்படிங்கிற ஒரு முனிவர். அவர் தசரதனுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அங்க நாட்டிலே
இருப்பவர். ஏன் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள் அப்படின்னு தசரதன் கேட்குறார். இப்படி கேட்கும்பொழுது அவர் ஒரு ரிஷிசங்கர், அதை வந்து தமிழில் வந்து கலைக்கோட்டு மாமுனிவர் என்று கம்பர் அழைக்கிறார். அந்த மாமுனிவருடைய பெயர் கலைக்கோட்டு மாமுனிவர். அவர் வந்து ஒரு தவசி. எங்கேயோ கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவார், தவம் பண்ணுவார். அவர் ஒரு கிராமத்துக்கு போவார், மக்களெல்லாம் அவரை விரும்பி வரவழைச்சு அவர் காலில் விழுவாங்க. அவர் ஒரு ஊரில் காலை வச்ச உடனே அங்கே மழை பெஞ்சிடும். அது மாதிரி அந்த அங்க நாட்டு மன்னன் ரோமபாதன் அப்படிங்கிறவனுடைய அந்த நாட்டில் வந்து ரொம்ப மழை ரொம்ப பெஞ்சிருந்தது. மழையே பெய்யாமல் ரொம்ப பாலைவனமாக ஆயிடுச்சு. அப்போ சில பேர் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இவரை கலைக்கோட்டு மாமுனிவரை நீங்கள் இங்கே வர வச்சிட்டிங்கனாக்கா உங்கள் ஊரும் செழிக்கும் அப்படின்னு. அப்போ அவர் வந்து நேராகவே போய் கூப்பிட்டுருக்கலாம். இருந்தாலும் தன்னுடைய நாட்டிலிருந்து சிறந்த அழகியரை அனுப்பி அவரை வர வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார். அது மாதிரி அந்த அழகிகள் போவாங்க. அவர் ஆனால் சிரிச்சுட்டே வந்துடுவார். ஆனால் அந்த ஊருக்குள்ளே அவர் காலடி எடுத்து வச்ச உடனே மழை கொட்டுன்னு கொட்டுச்சான். நாம் எப்படி நேற்று அயோத்திக்குள்ளே நுழையும் பொழுது மழை, அப்போனா நம்ம அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அயோத்திக்கு வந்த அத்தனை பேரும் ரிஷிசங்கர் மாதிரி ஒரு தவம் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். நேற்று நான் வந்து இறங்கின உடனே நான் சொன்னேன், மழை என்பது ஒரு ஆசீர்வாதம், வருண பகவானுடைய ஒரு பெரும் கொடை. அது தவத்தில் சிறந்தவர்களுக்கும் எண்ணத்தில் சிறந்தவர்களுக்கும் இயல்பாக வாய்க்கும். இந்த 2 நாளும் மழை பெய்யறதை நீங்கள் தயவு செய்து யாரும் தடைய நினைக்க வேண்டாம். நீங்கள்லாம் அவ்வளோ தவம் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அவ்வளோ தவம் செஞ்சுருக்கீங்க. அதனால நம்ம வந்ததுலேருந்து வருண பகவான் நீங்கள் பாருங்கள், நமக்கு இடைஞ்சல் பண்ணவே இல்லை. அவர் பெஞ்சுட்டே இருக்கார். நாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த நேரத்தில் அமைதி காத்து நமக்கு வழி விட்டு அப்படி தானே நடந்தது நீ காலம்பரில் இருந்து. ஸோ அத்தனை பேரும் தவம் செய்து இங்கே அயோத்தி வந்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு. ரோமபாதர் என்ன பண்ணார்னா, இவரை இங்கேயே வச்சுருவோம், இனிமேல் அவரை வேறு இடத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய மகள்களில் ஒருவரை அவருக்கு கட்டி வச்சு ஒரு சன்னியாசியை குடும்பஸ்தனாக்கிட்டார். ஆனாலும் அவர் தவத்தில் சிறந்தவர். அந்த சம்சார பந்தத்திற்கு உட்பட்ட பிறகும் கூட அவருடைய தவத்தின் மாட்சிமை அந்த ஊருக்கு செல்வ செழிப்பை வழங்கியது. அதனால் தசரதன் கிட்ட வசிஷ்டர் சொல்கிறார், அவர் வந்து உட்கார்ந்து இந்த வேள்வியை செய்தால் உனக்கு மகப்பேறு கிட்டுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவர் வரார். உங்களுக்கு அந்த யாகமெல்லாம் நடக்கிறது. யாகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே யாக குண்டத்திலிருந்து ஒரு பூதம் ஒரு தட்டுடன் வந்து கலைக்கோட்டு மாமுனிவரிடம் ஒரு பிரசாதத்தை வழங்குகிறது. அந்த பிரசாதத்தை 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறார். அப்படி பிரித்து கொடுக்கும்போது ஒரு பங்கு கீழே சிந்துறது. சிந்தனதை எடுத்து சுமித்ரைட்ட கொடுக்குறார். அதனால் 3 பேருக்கு 4 குழந்தைங்களா, கோசலைக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், இன்னொருத்தர் டக்குன்னு பேர் மறந்து போச்சு, சுமித்திரைக்கு பரத சத்ருகனர் ஆகிய அந்த 3 பேருக்கும், ஆமாம், லக்ஷ்மணனும் சத்ருகனும். ஸோ 4 குழந்தைகள் வந்து அந்த பிறக்கிறா. அவங்க நல்லபடியாக வளர்கிறாங்க. தசரதனுடைய அரண்மனையில் ராஜகுமாரர்கள் அவங்க வளர்கிறதுக்கு கேட்கணுமா? அப்படி ஒரு போஷாக்கு, அன்பு, பண்பு, பாசம் அப்படின்னு 4 மேனையும் பொழுதொரு வண்ணமாக கலைகளினுடைய கலைபயில் தெளிவு, இலக்கியம் இப்படின்னு ரொம்ப ஒரு பல்கலை வித்தகர்களாக அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி அரண்மனைக்கு வருகிறார். விஸ்வாமித்திரனுடைய வருகையை வந்து வால்மீகி சொல்கிறதும் சரி, கம்பன் சொல்கிறதும் சரி, தனியாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பெரிய ரசம் அது. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். விஸ்வாமித்திரர் வரப்போறார்னு தெரிஞ்ச உடனேயே தசரதர் அரியணையிலிருந்து இறங்கி வாசல் வரை வந்து வாசலிலே அவருக்கு எல்லா விதமான வரவேற்பையும் செய்து அழைத்து கொண்டு அரியணைக்கு பக்கத்தில் அவரை அமர்த்தி விட்டு நிற்கிறார். மாதிரி வராத பெரியவா வந்திருக்கேன், நீங்கள் என்ன கேட்டாலும் அரியன் செய்ய காத்திருக்கிறேன்
அப்படின்னு எடுத்த உடனே ஒரு பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டுறார் தசரதன். பாவம், அவர் இப்படி தான் மாட்டிப்பார். அவர் பின் யோசித்து சொல்லாமல் தட்டால் படால்னு எதையாவது சொல்லிவிட்டு அவர் மாட்டின்றுவார். இந்த மாதிரி அவர் சொல்கிறார், நீங்கள் வராதவா வந்திருக்கேள், இந்த எங்களுடைய நாடே புனிதமாகிவிட்டது, நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க செய்கிறேன் அப்படின்ன உடனே பளிச்சுன்னு அவர் ரொம்ப நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் ஏற்றி ஒவ்வொரு இடமா போய் ஒரு பிரம்ம ரிஷியாக அவர் ஆன பிறகு அவர் கற்றுண்ட விஷயம், எந்த இடத்துலையும் அனாவசியமாக தன்னுடைய தவ வலிமையை அவர் செலவு செய்வது இல்லை. அதனால் நேராக எனக்கு ராமன் வேண்டும், நான் ஒரு வேள்வி செய்ய போகிறேன், அந்த வேள்வியை காப்பதற்கு எனக்கு ராமன் வேண்டும் அப்படின்னு. இவர் அவ்வளோதான், ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி, இது ரொம்ப அழகான ஒரு பாடலில் கம்பர் சொல்லுவார், எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த பொன்னிலாம் பெரும்புழையர் கனல் நுழைந்தால் என செவியர் புகுதலோடும் அப்படின்னு. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 4 வரியில் விஸ்வாமித்திரருடைய பூர்வ கதையும் அவர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் பிராமணை அனுப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை ஒரு காதில் போய் எப்படி விழுந்தது அப்படின்னா, அவர் யாருங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் கம்பர். எண்ணில் ஆவரும் தவத்தோன், இரட்டுற மொழிதல் நீ இங்கே. எண்ணிலா அருந்தவத்தோன் அப்படின்னா கணக்கு வழக்கில்லாத தவம் செய்த ஒரு பெரியோன் அப்படின்னு ஒரு வார்த்தை. எதுக்காக இவருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டை வந்தது? காமதேனு வச்சுருந்தார் இல்லையா வசிஷ்டர், அந்த காமதேனு பிரம்ம ரிஷிகளுக்கு தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னதுனால அதுக்கு தானே தவம், நீ ஒரு முனிவராக கூடிய உனக்கே கிடைக்கும் அப்படின்னா ராஜாவாக இருக்கக்கூடிய எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சண்டை போட்டுட்டு தானே போனார். அப்படி போய் பல்வேறு விதமான இன்னல்களை தாண்டி வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை பெற்று அவர் நினைச்சா தெய்வம் ஆவரும், அந்த கற்பகம், ஆ என்றால் பசு, காமதேனு, எண்ணில் ஆவரும் தவத்தோன். எப்படி வார்த்தை விளையாட்டு விளையாடிருக்கார் பாருங்க கம்பர். எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த பொன்னிலாம் பெரும்புழையர் கனல் நுழைந்தால் என செவியர் புகுதோடும். ஏற்கனவே நெஞ்சில் ஒரு வேல் பட்டு ஒரு புண்ணு இருக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, எப்படி இருக்கும்? அந்த பள்ளத்தில் யாராவது கொண்டு போய் அக்னியை கொட்டினா அது எப்பேற்பட்ட துன்பத்தை கொடுக்கும்? அப்படி இருந்துதான் இவர் ராமனை அனுப்புன்னு சொன்ன ஒரு வார்த்தை. இதோட விட்டா பரவாயில்ல, இன்னொரு அடுத்த 2 வரியில இன்னொரு கதையும் விஸ்வாமித்திர இவருடைய தசரதனுடைய ஒரு முன்னாள் கதையை அந்த இடத்துல சேர்ப்பார். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடுந்துயரம் காலவேலான். கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும் அவனுக்கு. கண்ணு இல்லாதப்ப இருந்த நிலை வேற, கண்ணு கிடைச்சி இந்த உலக இன்பங்களெல்லாம் பார்த்த பிறகு அந்த கண்ணு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே பிறவி குருடா இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மீதி உள்ள புலன்களை வைத்து உலகத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கண்ணு கிடைச்ச பிறகு பார்க்கக்கூடிய காட்சிகளை அனுபவித்து விட்டு அந்த கண்ணு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான். அந்த இடத்துல ஒரு பூர்வ கதையை சொல்றார். என்ன பூர்வ கதை அப்படின்னா, அவருக்கு குழந்தைய எல்லாம் இருந்தது இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு யானையை வேட்டையாட போகும்பொழுது ஒரு பையனை அவர் தவறாக அம்பு போட்டு கொண்டுடுவார். அப்போது அந்த பெற்றோர் இவருக்கு ஒரு சாபம் விடுவாங்க. இந்த புத்திர சுகம் என்பது நான் அனுபவிப்பதை போலவே நீ அனுபவிக்க போகிறாய் அப்படின்னு. அப்போ தசரதர் சந்தோஷப்பட்டார். ஏன் சந்தோஷப்பட்டார் தெரியுமா? என்னென்னமோ பண்ணி அவருக்கு குழந்தை இல்லை. இப்போ இந்த முனிவர் நமக்கு ஒரு சாபம் போட்டிருக்கார், இந்த சாபத்தினால குறைஞ்சபட்சம் நமக்கு குழந்தை பேரு உண்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அதை இந்த இடத்துல நினச்சி பார்க்குறார். கண் இல்லாமல் கண்ணு கிடச்சது, ராமனை அனுப்புன்னு இவர் சொன்ன உடனே அந்த தன்னுடைய கண்ணே இங்கேருந்து பறிபோகக்கூடிய அந்த வகையில் ரொம்ப ஒரு வருத்தப்பட்டதாக கம்பர் சொல்லுவார். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், சுவாமி என்ன விஷயமா நீங்கள் ராமனை கூப்பிட்றீங்க? இல்லை, நான் ஒரு வேள்வி நடத்த போகிறேன், இந்த வேள்விக்கு அவன் காவலனா வரணும். உங்கள் சின்ன பையன், வெளி உலகம் தெரியாத பையன், உங்களுக்கு வேள்வி தானே காப்பாற்றணும், நான் காப்பாற்றுறேன். என்னுடைய அத்தனை செல்வங்களையும் அத்தனை படைகளையும் அங்கே முன்னாடி நான் திரட்டி கொண்டு நிப்பாட்டுகிறேன்.
நானே வந்து உங்கள் வேள்வி முடிகிற வரைக்கும் இருக்கேன் அப்படிங்கிறார். இவர் சொல்கிறார், அனாவசியமாக நீ வாக்கு கொடுத்தா தசரதன் தவற மாட்டான் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நீ வந்த உடனே நீ கேட்குறத கொடுக்குறேன்னு சொல்லிட்ட. நான் ராமனை மட்டும்தான் கேட்குறேன், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். கொடுக்குறியா இல்லையா, இருக்கட்டுமா கிளம்பட்டுமா அப்படின்னு பைனரியாக அவர்கிட்ட பேசுகிறார். இவர் கிட்டத்தட்ட மயக்கம் வந்த நிலைக்கு போயிடுறாரு. அப்போ வசிஷ்டர் பிக்சரில் வரார். வசிஷ்டர் இது இந்த பாட்டை நான் விளக்கி சொன்னதுக்கு காரணமே, வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை முற்றிலுமாக எதிர்த்தவர் இல்லையா. வசிஷ்டர் அந்த இடத்துல கம்பர் அவ்வளோ அழகாக சிறப்பாக சொல்லியிருப்பார். வசிஷ்டர் எப்படி தசரதனை விஸ்வாமித்திரருடைய பெரும் குணங்களை சொல்லி ஒத்துக்கொள்ள வைத்தார் அப்படிங்கிறத கம்பர் காட்டக்கூடிய விதம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு விஷயம். அவர் சொல்கிறார், வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியாமல் நீ பேசின்னு இருக்க, உன்னோட குழந்தைங்களை அரண்மனையில் வளர்ந்துட்டா போருமா, தடத்தில் சென்று அவர்கள் பயிற்சி பெற வேண்டாமா, நீ வந்து விஸ்வாமித்திரருக்கு உதவுவது எளிது. அவர் ஒத்துக்க போகிறதில்ல. அவர் ஒத்துண்டு நீ போய் அவருடைய வேள்வியை காப்பது அப்படிங்கிறது எளிமையான விஷயம். ஆனால் அரிய விஷயம் என்ன தெரியுமா, உன் முன்னே ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை ராமனுக்கு நீ அளித்தலே அரிய விஷயம். ஏன்னால் தவத்தில் சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், பண்பில் சிறந்தவர், கல்வி கேள்விகளில் சிறந்தவர், படைக்களத்திலும் சிறந்தவர் விஸ்வாமித்திரர். இப்பொழுது ராமனுக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சிகளை அளிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். அதனால் எந்த விதமான யோசனையுமின்றி உடனடியாக ராமனை அவருடன் அனுப்புவாயாக அப்படின்னு வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு சான்றிதழ் தந்து தசரதனை கன்வின்ஸ் பண்ணுவார். தசரதனுக்கு இருந்த குழப்பம் நீங்கி சரி நீங்கள் அழைச்சின்னு போங்க அப்படிங்கிறார். இப்போ உடனே லக்ஷ்மணனும் கூட வந்து நானும் போவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பார். விஸ்வாமித்திரர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் பின்னாடி மர உரி தரித்து காட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நான் இந்த சொற்பொழிவின் ஆரம்பத்தில் தண்டி அலங்காரத்தை சற்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா. இந்த பெரும் காப்பியங்கள் கூறக்கூடிய இலக்கணங்கள் வருவது உரைத்தல், பின்னாடி என்ன நடக்க போதோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி சில ஏற்பாடுகளை செய்து கொள்வர். பின்னாடி ராமன் காட்டுக்கு தான் போகிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக, இப்பொழுது அவர் காட்டுக்கு போகிறதுக்கும் பின்னாடி காட்டு போகிறதுக்கும் சம்பந்தம் இல்லை கதைப்படி. ஆனால் ஒரு பயிற்சி அவங்களுக்கு வேண்டும் அல்லவா, அந்த பயிற்சிக்கு முன்னோட்டமாக இதை கம்பர் ஒரு இடத்துல சுட்டுவார். காட்டுக்கு போகிறாங்க, கங்கையெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஆசிரமத்தில் சிரம பரிகாரம்லாம் செய்துவிட்டு இரவு உணவை முடித்து கொண்டு தூங்குவதற்கு முன்பாக, அந்த ஆசிரமத்திற்கு பெயர் காமாசிரமம் அப்படின்னு ஒற்றை சொல்லாக கம்பர் எடுத்தாழ்வார். இவங்களை லட்சுமணனுக்கு பொறுக்காமல் ராமர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்பார், அண்ணா இந்த ஆசிரமத்தோட பேரே வித்தியாசமாக இருக்கே, குருநாதாள்கிட்ட கேளுங்கோ, இதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருந்தாலும் இருக்கும், அதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் ராமன்கிட்ட காதை கடிக்க, ராமர் வந்து சிரிச்சுக்கிண்டே விஸ்வாமித்திரர் கேட்குறார், சுவாமி என்ன காமாசிரமம்னு ஒரு பேர் இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ன உடனே அவர் ஒரு பூர்வ கதையை சொல்கிறார். அது என்ன பூர்வ கதை அப்படின்னா, சிவபெருமான் தவம் இருக்கும் பொழுது மன்மதன் தன்னுடைய மலரம்புகளை எய்து அவருடைய தவத்தை குலைத்தான் அல்லவா. அதன் காரணமாக சாபம் பெற்று அவர் தன்னுடைய மூன்றாவது கண்ணால் அவரை எரித்து சாம்பலாக்கிய அந்த கதையை சொல்லி முடிப்பார். சொல்லி முடித்த உடனே லக்ஷ்மணன் ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்பான். என்றால் மன்மதன் எரிந்துபட்டு விட்டானா, இனிமே அவனுடைய லீலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் செல்லுபடி ஆகாதா அப்படின்னு ஒரு அழகான கேள்வி கேட்பார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்வார்,
மன்மதன் எரிந்து சாம்பலானாலும் மன்மத லீலை என்பது இந்த உள்ளவரை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கேட்டு முடித்த பிறகு ராமர் சுவைப்பட ஒரு வார்த்தை சொல்வார். இந்த மன்மதனுடைய இந்த கதை நமக்கு உணர்த்தும் உண்மை என்ன என்றால், ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு ராமர் சொல்வதாக கம்பர் பதிவு செய்வார். இதெல்லாம் கம்பராமாயணத்தினுடைய சுவையான விஷயங்கள். இந்த பாலகாண்டத்திலே விஸ்வாமித்திரருடன் இவர்கள் போகக்கூடிய அந்த பயணம் இருக்கு பாருங்க. அந்த பயணத்தில் அங்கங்கே அவங்களுடைய உரையாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த உரையாடல்களை ஒவ்வொரு படலத்தை வைத்து ஒரு PhD பண்ணலாம். அவ்வளவு விஷயங்கள் நுட்பமான தளத்தில் கம்பர் நமக்கு உரைத்திருக்கிறார். கம்பராமாயணத்தினுடைய சிறப்புகளாக இந்த மாதிரியான உரையாடல்களை நம் வெகு நிச்சயமாக சுட்டலாம். அதே மாதிரி துணை கதைகளாக அகலிகை வதம், அகலிகையினுடைய மீட்சி, இரண்யவதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கம்பர் தற்குறிப்பேற்றமாக இந்த காவியத்திலே சேர்த்து இந்த காவியத்தை மேம்படுத்தியதாக வெகு நிச்சயமாக நாம் கொள்ளலாம். ஸோ இது முடித்த உடனே அடுத்த நாள் அந்த வேள்வி நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, இதெல்லாமே ஒரு சுவையான புதிய செய்திகளாகவும் நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் என்ன கேட்டிருப்போம், ஒரு அந்த வேள்வியை இவர் காத்தார், அதுக்கப்புறம் நேர சீதா கல்யாண வைபவத்துக்கு போயிடும். இந்த வேள்வி நடந்த இடம் பற்றி ஒரு அருமையான கதையை விஸ்வாமித்திரர் இவர்களுக்கு கூறுவார். வேள்விக்கான இடம் வந்தது, இந்த இடத்தில் ஏன் வேள்வி நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை ராமன் கேட்குறார். அப்போ ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை அப்படின்னா, இது ஒரு அற்புதமான இடம். ஸ்ரீமன் நாராயணன் அவதரித்த அவதாரங்களில் வாமனனாக திரிவிக்ரமனாக மாறிய விஸ்வரூபம் காட்டிய ஒரு இடம். அப்போ மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் மாவலியை பற்றி நான் கேள்விப்பட்டதில் அவர் ஒரு பெரும் வள்ளல் தானே, அவரை எதற்கு பெருமாள் வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கும் அழகாக அவர் பதில் சொல்கிறார். மாவலி சக்கரவர்த்தி நீ கேட்டது மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பரோபகாரி, கொடைவள்ளல். அவன் ஏன் தண்டிக்கப்பட்டான் என்றால், அவனுடைய கொடையிலே ஒரு உள்நோக்கமும் ஆணவமும் இருந்தது. ஸோ உதவி செய்பவர்கள் இலகிய மனதுடன் தான் உதவி செய்ய வேண்டுமே தவிர, ஒரு நோக்கம் கொண்டோ அல்லது செய்கிறோம் என்ற கர்வம் கொண்டோ செய்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் அவதாரம் எடுத்து தண்டிக்கிற அளவுக்கு குற்றமா அப்படின்னு இலக்குவன் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இவருடைய தானம் எல்லாம் எதை நோக்கி இருந்தது என்றால் இந்திர பதவியை நோக்கி இருந்தது. இப்போ இவர் தானம் கொடுத்து வலுவாக 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 இந்திரனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இந்திரன் போய் பெருமாள் காலில் விழுந்துட்டான். இவர் இப்படியே விட்டுச்சுனாக்கா இந்திரலோகம் போயிடும், அதனால் என் பதவியை காப்பாற்றுறதுக்காக அவர் ஒரு தவம் இருந்து இந்த மாவலியை சக்கரவர்த்தியை பெரிய ரெக்வஸ்ட் போய் திருப்பார்கடலில் போய் வைக்கிறார். அவர் இப்போ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி 2 அடியால் உலகத்தையும் விண்ணையும் மண்ணையும் அளந்து 3வது அடியால் அவன் தலையை அழுத்தி அந்த இடமாம் அது. அவர் வேள்விக்கு தேர்ந்தெடுத்த அந்த இடம் அப்பேற்பட்ட ஒரு பெருமாளே அவதாரம் பண்ண ஸ்தலம், பெருமாள் காலடிப்பட்ட ஸ்தலம். அதனால் இந்த இடத்துல பண்ணினால் இந்த வேள்வி சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு பேர் சித்தாசிரமம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் பேர் வைப்பார். அது மாதிரி இந்த வேள்வி வரும், வேள்வியில் நிறைய தொந்தரவுகள் வரும். இதுக்கு முந்தைய இந்த தாடகை வதம் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. நம்ம கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்படியே தாண்டி போயிட்டோம். தாடகை வதத்தில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை சொல்லணும்னு நான் மனசில் குறித்து வச்சுருந்தேன். இவங்க இந்த நல்ல சோலைகளை எல்லாம் தாண்டி
ஒரு பாலைவனத்தின் பக்கம் 3 பேரும் போயின்னு இருக்கும் பொழுது அந்த சூழலே ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இந்த இடம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் கேப்பாவால் பார்த்து விஸ்வாமித்திரர்கிட்ட, இவ்வளோ நேரம் நம்ம வந்து அற்புதமான சோலைகளை பார்த்து வந்தோம், திடீரென்று ஒரு பாலை தென்படுகிறது, அதுவும் மிக மோசமான நிலையில், அதாவது அங்கங்கே பிணங்கள் சதைகள் இப்படி மாதிரி நிறைய கொட்டி கிடந்தது. கம்பர் இந்த இடத்துல இந்த பாலைவனத்துக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்வார். அதுதான் கம்பருடைய ஸ்பெஷல். வாழும் காலத்தில் அறத்தின்படி நில்லாதவர்களுடைய முதுமை எப்படி இருக்குமோ அப்படி அந்த பாலை நிலம் இருந்தது அப்படின்னார். ஒரு வாழ்வியலை இந்த இடத்துல ஒரு இன்சர்ட் பண்றார். பிறந்ததிலிருந்து படிக்கிறோம், வளர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், முதுமை அடைகிறோம். முதுமையில் அல்லவா ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து உற்சாகமாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள்லாம் பாக்கியசாலிகள். 60 வயதுக்கு மேலே அயோத்தி போகணும்னு நினச்ச உடனே அயோத்திக்கு வரீங்கல்ல, இதுதான் வாழ்வு. அறம் சார்ந்த வாழ்வை வாழ்ந்திருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். வெறும் பொருள் சார்ந்த வாழ்வை வாழ்ந்தவர்களுக்கு சாத்தியம் இல்லை. அந்த பாலை நிலத்தை பற்றி உதாரணம் சொல்லும்போது கம்பர் இப்படி சொல்றார், முறைப்படி வாழாமல் முழுமையை அடைந்தவர்களுடைய வாழ்வு போல் அந்த பாலை நிலம் இருந்தது அப்படின்னு. அதுக்கு பிறகு அது ஏன் அப்படி இருக்கு, வெறும் வறண்ட நிலமாக மட்டும் இல்லாமல் ஒரு எந்த கண்ணு கட்டிய காட்சியெல்லாம் தப்பு தப்பாக இருந்தது. அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த தாடகை என்ற ஒரு அறைக்கு பிராமருடைய சரித்திரத்திலே முதல் போர், அதுவும் ஒரு பெண்ணோடு. அதனால் ரொம்ப தயங்குறார் அவர். எப்படி நான் ஒரு பெண்ணை போய் பானம் விட்டு கொள்வது அப்படின்னு ரொம்ப தவிச்சு போயிறார். அப்படியே ரொம்ப கம்பர் நயம்பட சொல்வார். மெல்லியல் என்று சொல்லியலுக்கு சற்றும் தகுதியில்லாதவள் அப்படிம்பார். மெல்லியல் என்ற சொல்லியலுக்கு எவ்விதத்திலும் தகுதியில்லாதவள் இந்த தாடகை அப்படின்ட்டு தாடகையினுடைய அரக்க குணங்களை பற்றி விவரிக்கிறார். அரச குலத்தில் பிறந்து அடுத்த அரசனாக போகக்கூடிய நீ வந்து குற்றம் கடிதல் அப்படிங்கிறத உன்னுடைய பண்பாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் குற்றம் பார்க்கிறையோ அங்கே நீ தண்டனை, இந்த மாதிரிலாம் இலக்கணம் பார்க்கக்கூடாது. குற்றம் செய்பவர்களை கண்டிப்பாக தண்டித்து விட வேண்டும். இது உன் தந்தை செய்திருக்க வேண்டும், அவர் மிஸ் பண்ண சான்ஸ் உனக்கு கிடச்சிருக்கு. அதனால் நீ உடனடியாக அம்பை இது அவளை கொன்று விடு அப்படிம்பார். அப்போது அதுக்கு முந்தி அவள் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை நரபலியிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு மலை அசைந்து வந்தால் எப்படி இருக்கும், ஒரு கொடிய மலை அசைந்து வந்தால் எப்படி இருக்கும், அப்படி அவளுடைய வருகை இருந்ததாக கம்பர் குறிப்பிடுவார். அவள் ஒரு பெரும் சூலாயுதத்தை எடுத்து, இவர்கள் சொல்வார் 2 பேரும் ரொம்ப ராமலக்ஷ்மணர்கள் நீங்கள் வந்து மர உரி தரித்து தவ வேடம் பூண்டிருந்தாலும் உங்களை பார்த்தவொடனே தெரியுது நீங்கள் அரச குலத்து பிள்ளைகள் அப்படின்னு. நீண்ட நாளாக ஒரு நல்ல சுவையான உணவு கிட்டாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன், நீங்கள் இருவரும் எனக்கு நல்ல சுவையாக இன்று வந்து வாய்த்தீர்கள் அப்படின்னு அந்த சூலத்தை இவங்க பேரில் எறிவாங்க. அப்போ ராமர் ஒரு அம்பு போடுவார், அந்த சூலம் 2ஆக போயிடும். அடுத்த அம்பு அவள் மார்பை நோக்கியவர் வீசுவார். அது முன்னாடி பட்டு தொலைச்சிண்டு பின்னாடி போயிடும். இந்த இடத்துல கம்பர் தற்குறிப்பேற்றமாக ஒரு விஷயம் சொல்லுவார். ராமன் தாடகையின் மேல் எய்த அம்பு எப்படி உள்புகுந்து வெளியேறியது அப்படின்னா, ஒரு நல்ல ஆசிரியர் தகுதியற்ற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய சொல் எப்படி அவன் இதயத்தில் சென்று தங்காதோ அப்படி ராமன் எய்த அம்பு தாடகையின் மார்பில் பட்டு அங்கு நில்லாமல் துளைத்து பின் சென்று விட்டது. இந்த மாதிரி அந்த காவிய நெடுகிலும் சுவைப்பட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு போகிற பாங்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ தாடகை மடிந்தால் பின்னாடி அவளுடைய மாரீசன் சுபாகு அவங்க 2 பேரும் நிறைய இந்த வேள்விக்கு ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க. அதில்
ராமனுடைய அம்புக்கு ஒருத்தர் இரையாகி ஒருத்தர் தப்பிச்சு போயிடுவார். அது தனியாக விவரிக்கக்கூடிய ஒரு காட்சி. அது அந்த வேள்வி காத்தல் இனிதே முடிந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேள்வி முடிஞ்ச உடனே அடுத்த பயணம் எங்கே அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இதுக்கு இடையில விஸ்வாமித்திரரோட ரெண்டரை கலந்து ரெண்டு பேரும் அணுவாக ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு பழக்கத்தை அவர்கள் பழகியிருந்தார்கள். அதனால் இது முடித்த உடனே அடுத்து என்ன சுவாமிஜி, அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு அவர் கேட்ட உடனே மிதிலையில் வந்து ஜனகன் என்ற ஒரு மகாராஜா ஒரு பெரும் வேள்வி நிகழ்த்துகிறார். அங்கே உனக்கு ஒரு சாகசம் காத்திருக்கிறது. ஒரு யாராலும் எடுத்து நான் பூட்ட முடியாத ஒரு சிவதனுசு ஒன்று இருக்கிறது. அங்கே வந்து அதனை பூட்டி உன் வீரத்தை நீ காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். காட்டிலிருந்து நாட்டை நோக்கி செல்கிறார்கள். அப்படி போகும்பொழுது விஸ்வாமித்திரரிடம் நிறைய கதை கேட்டுக்கொண்டே போனார்கள். அப்படி போகும்போது இந்த கம்பருடைய சிறப்புகளில் ஒன்று, கல்லாக இருந்த அகலிகை சாப விமோசனம் பெறுகிறாள் அல்லவா. இவங்க வேள்வி செஞ்ச இடத்துல பெருமாளுடைய அடிபட்டு ஒருவன் அழுந்தினான். அதே பெருமாளுடைய அவதாரமாகிய ராமனுடைய ஒரு அடிபட்டு ஒருவள் எழும்புகிறார். இந்த சுவையான காட்சி கம்பராமாயணத்தினுடைய யூனிக்கான விஷயங்களில் ஒன்று. இவர்கள் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கல் மேலே ராமருடைய கால் பட்ட உடனே அவள் வந்து ஒரு இரத்தமும் சதையும் உள்ள ஒரு அகலிகை முன்னே தோன்றி வணங்குகிறாள். அந்த கதையை ரொம்ப விரிவாக விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்வார். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அகலிகையினுடைய கணவர் வருகிறார். விஸ்வாமித்திரரும் அவருக்கு அறிவுரை சொல்லி இனிமேல் நல்லபடியாக நீங்கள் ரெண்டு பேரும் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். இதன் பிறகு அவர்களுடைய பயணம் மீண்டும் மிதிலை நோக்கி திரும்பும். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதை சொல்வார். உங்களுடைய முன்னோர்களில் ஒருவரான பாகீரதனை பற்றி கூறப்போகிறேன். பாகீரதன் யார்? கங்கையை விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு கொண்டு வந்தவர். அவர் ராமருடைய முன்னோர். இந்த ரகுகுலத்தில் தோன்றிய முக்கியமான மன்னர்களில் அவரும் ஒருவர். ரகுவம்சம், இஷ்வாகு, சஹரன், அந்த ஷகரனுடைய புத்திரர்கள் ஒருத்தர் தான் பாகீரதன். இந்த ஷகரன் என்பவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தசரதன் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆட்சி பண்ணவர். அப்பப்போ இந்த ராஜாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்கள்ல. எல்லாம் சரியாக போயின்னு இருக்கோம். திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், நம்ம சரியாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோமா, நம்முடைய இறை ஆண்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் செல்லுபடி ஆகிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி இந்த சகரன் வந்து ஒரு அஸ்வமேத யாகம் செய்கிறான். அவன் அனுப்பிய குதிரை பூலோகத்தில் உள்ள எத்தனை இடத்துக்கும் போயிட்டு அங்கே கட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே பாதாளத்திற்கு சென்று விடுகிறது. பாதாளத்துலேயும் அது யாரும் பிடிச்சி கட்டலை. ஆனால் அது என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ளே போய் இடைஞ்சல் பண்ண ஆரம்பித்த உடனே கபிலர் அப்படின்னு ஒரு முனிவர், ஒரு எலும்பும் தோலுமா காயத்ரி ஜபம் சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் பிடிச்சி கட்டி போட்டுருவார். இவங்க எங்கேயோ தேடி பார்த்து ஒன்றும் பண்ண முடியல. சகரனுடைய 10,000 மைந்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதாள லோகத்துக்கு போனது மீண்டு வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழி நோண்டுவாங்க பாதாள லோகத்தை போகிறதுக்காக. அவங்க வெட்டின அந்த குழியில் கடல் நீர்லாம் நிரம்பினதுனால தான் கடல் நீருக்கு சாகரம் அப்படின்னு ஒரு பேரே வந்தது. அப்போ அவருடைய அந்த சகரனுடைய புத்திரனான பகீரதன் முனிவர்களை அணுகி, இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் முனிவரோட சாபத்தில் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய உடலும் கிடைக்கல, ஒன்றும் பண்ணல, அவங்களுக்கெல்லாம் நான் நற்கதி அடைய செய்யணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போது கங்கை நீர் வந்து அவங்களுடைய மேல்பட்டால் புனிதமாகி அவர்கள் சிவகதி அடைவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒத்த காலில் கங்கையை நோக்கி அவர் தவம் பண்ணுவார். கங்கையை நோக்கி நேரடியாக தவம் பண்ண முடியாது. அதனால பிரம்மாவுக்கு ஃபஸ்ட்டு, பிரம்மா தான்
பிரம்மா வரம் கொடுக்கறதுல மன்னாதி மன்னர் அவர். முதல்ல வரத்துக்கு மயங்கி யார் தவம் செய்தாலும் அவர்களுக்கு உடனடியாக வரம் கொடுக்கும் வள்ளல் பிரம்மா தான். ஸோ பிரம்மாவை நோக்கி ஒத்த காலில் அவர் தவம் பண்ணுறார். அப்போ பிரம்மா கங்கையிட்ட சொல்கிறார், நீ விண்ணோருக்கு மட்டுமே இருந்த, இப்போ நீ மண்ணுலகிற்கும் சென்று மண்ணுலகை செழிக்கச் செய்வாயாக அப்படின்ன உடனே கங்கையினுடைய அந்த பொங்கும் பிரவாகத்தை அப்படி திருப்பின உடனேயே பூலோகம் தாங்காது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேர் தவ முனிவர்கள் எல்லாம் போய் கங்கையை அப்படியே விட்டால் தாங்காது, பூமி அழிஞ்சு போயிடும் அப்படின்ன உடனே எனக்கு தெரியாது, அவன் தவம் பண்ணினா நான் வரத்தை கிராண்ட் பண்ணிட்டேன். திரும்ப எல்லாரும் சேர்ந்து பகீரதன்ட்டே வந்தாங்க, நீ நினச்சாதான்ப்பா இதில் நீ தப்பிக்க முடியணுன்னே வரம் கொடுக்கறது மட்டும் தான் பிரம்மாவுடையவில்லை. திரும்ப இவர் என்ன பண்ணார், சிவன்ட்ட போயிட்டார். இது எனக்கு பூமியில் கங்கையும் வேணும், அதே சமயத்தில் மழை பெய்ந்து கெடுத்தல் காய்ந்து கெடுத்தல்ங்கிற மாதிரி இல்லாமல் அது அளவாகவும் வேணும் அப்படின்னு போய் கேட்டப்போ சிவன் தன்னுடைய விரிசடையை விரித்து விண்ணுலகத்திலிருந்து பாயக்கூடிய அந்த கங்கையை தன்னுடைய ஜடா முடிக்குள் பதுக்கி வைத்தார். மறுபடியும் அவர் சிவன்ட்ட தவம் பண்ணுறார், சுவாமி எனக்கு பூமிக்கு வரணும் அப்படின்னு. அப்போது ஒரு ஓரமாக கங்கையை பூமிக்கு ஒரு சேனலைஸ்டாக கண்ட்ரோல்டாக விடுறார். அதுவே தாங்க முடியாமல் சன்னு முனிவர் அப்படிங்கிறவருடைய ஆசிரமத்துக்குள்ளே அந்த தண்ணி புகுந்து அது அழிஞ்ச உடனே அவர் கோவப்பட்டுன்னு வந்த தண்ணியை பூரா குடித்து வயிற்றுக்குள்ளே வச்சுட்டார். இப்போ ஏன் இந்த பகீரதனுடைய நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நம்ம சர்வசாதாரணமாக கிராமத்தில் நம்முடைய பேச்சு வழக்கில் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. நடத்த முடியாத காரியத்தை நடத்தக்கூடிய ஒருத்தனுக்கு நம்ம பாராட்டுறது அது சாதாரண முயற்சியாக. உதாரணத்துக்கு வாசன் இது மாதிரி கூட்டின்னு வரார் பாருங்க, பகீரத பிரயத்தனம். பகீரத பிரயத்தனம் தான் அது. மேலோட்டமாக பார்த்தா ஈஸி மாதிரி தெரியும். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அங்கேருந்து இங்கே கூட்டின்னு வந்து, இங்கே பல இடங்களில் வந்து காரில் வர முடியாது, பஸ்ஸில் வர முடியாது, ஆட்டோவில் போகணும். ஸோ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இப்படி ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற எல்லா விதமான உபாயங்களையும் பின்பற்றி அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு பகீரத பிரயத்தனம் என்று உலகியல் ஒரு வழங்குவது வழக்கம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணி கங்கை வந்து பலன் இல்லாமல் போச்சு. அப்புறம் அந்த சன்னு முனிவரை நோக்கி இவர் மறுபடியும் தவம் செஞ்சு, சுவாமி இது மாதிரி என்னுடைய நோக்கம் வந்து லோகக்ஷேமம் ஒரு பக்கம், என்னுடைய பித்ருக்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். இந்த கங்கை நதி சாகரத்தில் கலந்தால் என்னுடைய முன்னோர் மேலுலகிற்கு செல்வர். நீங்கள் தயவு செய்து அருள் புரிந்து என்னுடைய தவத்தை ஏற்று என் வரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும்னு அவர் சன்னு முனிவரை கேட்கும் பொழுது அவர் தான் உண்ட நீரை காதுகளால் வெளியே விடுவார். அது கடலில் போய் கலந்து அவங்களுடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போனதா அந்த கதையை விஸ்வாமித்திரர் சொல்லிகிட்டே வருவர். மிதலை வந்துடும். நான் இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். மிதிலை நகரத்தில் பார்த்த திடீரென்று மாட மாளிகையிலும் கூட கோபுரமும் உள்ள ஒரு நகரத்துக்கு வந்துடுறாங்க. எதேச்சா அப்படி மேலே பார்க்குறார், ஒரு கன்னி மாடத்தில் தோழிகளுடன் சீதா விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து மனமுருகி அப்படியே நிற்கிறார். அதே மாதிரி சீதையும் எத்தனையோ ஆன்மக மக்களை பார்த்துருக்கா. யாரிடமும் செல்லாத மனம், யாரோ ஒரு வழிபோக்கனிடம் நம் மனம் இப்படி சென்று விட்டதுன்னு அந்த பார்த்த மாத்திரத்தில் கம்பருடைய காவிய சொற்கள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி நடந்தே இருக்கிறது. அதுக்கு பிறகு இந்த ஜனகனுடைய வேள்வியில் கலந்து கொள்வதற்காக விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர் எல்லாரும் போகிறாங்க. அந்த வேள்வி நடக்கக்கூடிய இடத்துல ஜனகன் இவரை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜனகர் வந்து ராமனை பார்த்த உடனே முருகனுடைய ஞாபகம் அவருக்கு வந்ததும். முருகன் மாதிரி இவ்வளோ அழகாக இருந்த பிள்ளை இருக்கானே, நம்ம வந்து மாப்பிள்ளை கேட்கலாமோ அப்படின்னு அவருக்கு தோணுன்னா உடனே அவர் கவலையாயிடு. என்ன கவலைன்னா, நாமே ஏற்படுத்திய ஒரு விஷயம் இதுக்கு தடையாயிடுமோ, இவ்வளோ நல்ல பையன், என்ன தடை அப்படின்னா அந்த சிவதனுசை யார் முறிக்கிறார்களோ அவங்க தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அப்போ அப்படிலாம் யோசிக்கிறாராம் ஜனகர்.
நம்ம வந்து ஒரு தகுதியான மணாளன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு போட்டி மாதிரி ஒன்று வச்சோம். இப்போ அந்த போட்டி இந்த சின்னோண்டு பையன் இருக்கான், இந்த பையன் இந்த போட்டியில் கலந்துண்டு ஜெயிச்சு நம்ம குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கவலைப்பட்டாராம் அவர். அப்போ அவரே வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட யார் இந்த பசங்கன்னு கேட்குறாராம். கம்பர் ரொம்ப அழகாக வேடிக்கையாக சொல்வார். இப்போ பருவ வயதில் பெண் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர் எவ்விதம் நடந்து கொள்வாரோ, ஒரு நல்ல ஆண்மகனை பார்த்தால் இவன் நம் பெண்ணுக்கு தகுந்த மணாளனாக இருப்பானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வருமோ அப்படி ஜனகனுக்கு வந்ததை பாங்குற கம்பர் வந்து அதில் சொல்லியிருப்பார். அப்புறம் இவர் சொல்கிறார், தசரதன் உடைய பையன் இதுவரை இந்த உலகம் கண்டும் கேட்டுவிடாத பராக்கிரமத்திற்கு சொந்தக்காரன், இவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லுவார். அவர் ஏற்கனவே அவருக்கு அந்த சபலம் இருந்ததில்ல, அவருக்கு ரொம்ப இப்போ கவலை அதிகமாகிடும். ஐயோ இந்த போட்டியில் அந்த பிள்ளை ஜெயிக்கணுமே அப்படிங்கிற கவலை இருக்கு வந்துடும். இவர் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இதையும் கம்பருடைய அந்த வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகாக சொல்வார். அந்த ராமர் போய் அந்த சிவதனுஷ் அப்படி தூக்கி அப்படி நான் ஏற்றுவார். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் கம்பர் சொல்வார். மீதி நடந்த விஷயங்கள் பூரா இவங்களுடைய பிரஜையிலே இல்லை. ராமன் போய் அந்த அப்படி வில்லை எடுத்த காட்சி தான் இவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுதான். அப்புறம் ஒரு ஒளி மட்டும் தான் கேட்டது. இடையில அவர் எடுத்தது, நான் போட்டினது, வில்லு உடஞ்சது, இதெல்லாம் அவங்களுடைய கண் புலனாகிறதுக்கு முந்தி கட 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 கடன்னு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அப்படி சொல்லுவார். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேரம் கருதி நான் ரொம்ப சீதா கல்யாணம் நடந்தது. உற்சாகமாக எல்லாரும் தசரதர் வந்து இந்த வில்முறிவு நடந்த நிகழ்ச்சி முடிந்த உடனேவே முறையாக ஜனகன் மகாராஜா வந்து அவங்க சம்பந்தி வீட்டாரை அழைப்பதற்காக எல்லா விதமான ஒரே நாளில் ஏற்பாடு இதெல்லாம் கம்பர் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாளில் வந்து எப்படி நடக்கும் கதைகள்லாம் அப்படின்னா அதெல்லாம் டீட்டெயில்டாக விளக்கியிருப்பார் அப்படியே. ஸோ தசரதன் மனைவியருடன் வருதல், இந்த கல்யாணம் எல்லாம் முடித்து அந்த ஊர் மக்கள்லாம் பேசுவாங்களாம், அடே அப்பா இந்த நாயகனை காண கண்களுக்கு நாயகிக்கு கண்கள் 1000 வேண்டும் அப்படின்னு, நாயகனுக்கும் அப்படியே அப்படின்னு திரும்ப ஒரு சமாதானப்படுத்துவார். நாயகிக்கும் அப்படியே, ராமனை பார்க்கறதுக்கு 1000 கண் வேணுமா சீதைக்கு, அதை முதல்ல சொல்லிட்டு நாயகிக்கும் அப்படியே, ராமன் மட்டும் என்ன ஒரு சாதாரணமானவரா, அவரை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு 1000 கண் வேணும் அப்படின்ட்டு இது மாதிரி அந்த நுட்பமான வர்ணனைகள் எல்லாம் வந்து படிச்சுட்டே இருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதுதான் கம்பனின் சிறப்பு. அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாம் திருமணம் எல்லாம் முடிந்து அயோத்திக்கு போகிற வழியில் வேறு ஒரு இடர்பாடு வருகிறது. அது என்ன அப்படின்னா பரசுராமன் கதை. இந்த இடத்துல பரசுராமன் அரசு வழி வம்சத்தில் வரலவங்களை எல்லாரையும் கொல்றது அப்படின்னு முடிவெடுத்த ஒரு நபர். அதற்கு முன்பு 16 அரசர்களை அவர் கொண்டிருக்கிறார். அந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் ஒரு இப்போ ஜனகனிடம் சிவதனுசு இருந்தது போல் அவர்கிட்ட திருமாலுடைய தனுசு இருந்தது. அப்போ அவர் எதிர்படுகிறார், என்னை ஜெயிச்சுட்டு மேற்கொண்டு நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. தசரதன் இவனை பார்த்த உடனே தசரதன் எப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பரசுராமரை பார்த்த உடனே சப்தநாடியும் ஒடுங்கி ஐயோ இவனா அப்படின்னு பயப்படுறார். அவரும் நேராக இவர்கிட்ட வராமல் இந்த நாட்டாம படத்தில் ஒரு மாதிரி செல்லாது, நீ ஒதுங்க நான் அங்கே பார்த்துக்கிறேன், என்னோட குறி ராமன் தான், நீ இல்லை, நீ நகர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எதிரியாக ராமனை அவர் பாவிக்கிறார். இப்போ ராமன் ரொம்ப கூலாக சிரிச்சுட்டே சொல்கிறார், நீ வந்து சிவதனுஷை வந்து எடுத்து எளிமையாக வளைச்சி நானேற்றி உடைச்சிட்ட, என்னோடது அப்படி இல்லை, இதை முதல்ல உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு பரசுராமர் கேட்பார். ரொம்ப ஒட்டுமொத்த ராமாயணத்துலேயும் ஒரு வரி ராமன் கொஞ்சம்
ஒரு இணையாக பேசின ஒரு தருணம்னா இதை தான் சொல்லலாம். எடுக்கவும் முடியும், என்னால் தாக்கவும் முடியும் அப்படின்னு. இது மாதிரி இந்த இடம் தாண்டி வேறு எந்த இடத்துலையும் அவர் பேசி நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை எடுப்பது மட்டுமல்ல, அதை எடுத்து என்னால் தாக்கவும் முடியும் அப்படிம்பார். அப்புறம் அவர் போய் அசால்ட்டாக எடுப்பார். எடுத்தோன்னே மறுபடியும் சொல்கிறார், நான் எடுத்துட்டேன்னா அதுக்கு எனக்கு ஒரு இலக்கு வேணுமே, நீ ஒரு அந்தனர், உன்னை நான் இலக்காக வச்சு கொல்ல முடியாது. அப்போது பரசுராமர் சொல்கிறார், நான் தானே உன்ட்ட வம்பு சண்டைக்கு வந்தேன், ரொம்ப செருக்குற்று நான் தானே உன்ட்ட வம்பு சண்டைக்கு வந்தேன், அதனால் கொஞ்சம் கூட தயங்காத, என்னையே இலக்காக வச்சு அடிச்சிரு, என்னோட திமிருக்கான தண்டனையாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ன உடனே ஒரு சிரிச்சுட்டே சொல்லுவார், நீயே சொன்ன செருக்குற்று அப்படின்னு. இந்த செருக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீ ஆற்றிய தவம். ஸோ இந்த வில்லிலிருந்து நான் பூட்டக்கூடிய அம்பு உன்னிடம் உள்ள தவத்தை வாரி கொண்டு என்னிடம் வந்து சேர்ந்துவிடும். செருக்கை நீக்கி உன்னுடைய குலப்பெருமையை காத்து இன்றிலிருந்து நல்லபடியாக இருன்னு சொல்லிட்டு அந்த அம்பை போடுவார். அந்த அம்பு போய் அவர் சொன்ன மாதிரியே அவருடைய தவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ராமபிரானிடம் வந்து சேர்ந்துவிடும். அப்புறம் அவர் சொல்கிறார், இதை நீயே வச்சுக்கோ, இனிமேல் எனக்கு நான் வந்து இமயமலைக்கு போயிட்டு நான் தவம் பண்ண போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார். அவர் அதை இந்திரன் கிட்ட கொடுத்து வைக்கிறார். பின்னாடி கரதூஷணர்களை வதம் பண்ணுறதுக்கு பரசுராமருடைய அந்த வில் வந்து அவருக்கு ராமருக்கு பயன்படுறதா அந்த கதை போகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த அயோத்திக்கு வந்துடுறாங்க. அயோத்தியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் இவர் கண்ணாடி முன்னாடி தசரதன் பார்க்குறார். ஒரே ஒரு நரைமயிர் தென்படுகிறது. இதை இந்த தற்குறி பேற்றணியில் கம்பர் சொல்லுவார், இந்த கண்ணாடியில் தசரதன் பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த நரைமுடி இலங்கையில் ராவணன் வீழ்வதற்கு காரணமாக அமைந்த நரைமுடியாக காட்சியளித்ததாம். இதுதான் அந்த வருபொருள் உரைத்தல், காவியத்தினுடைய சிறப்பாக உள்ள வருபொருள் உரைத்தல். அப்போ தான் அவருக்கு தோன்றது, நாம் வந்து இன்னும் எத்தனை காலம் ஆட்சி பண்ணுறது, நம்ம பேசாமல் ராமன்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக தவமேற்ற சென்று விடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். அடுத்த நாள் வந்து இந்த ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தசரதனுக்கு பின்னாடி அவருடைய மைந்தர்களில் மூத்தவன் ராமன். அந்த காலத்தில் ஆட்சி முறை அப்படிங்கிறது வாரிசு முறை தான். ஒரு ராஜா தன்னுடைய பையனுக்கு எந்த நேரம் வேணாலும் பட்டம் கட்டலாம், அது அவருடைய ஓன் வில். தசரதன் கூட அப்படி செஞ்சுருக்கலாம். அவருக்கு அவ்வளோ ஆசை இருந்தாலும் அவர் எப்படி முறையாக செய்கிறார் என்பதை கம்பர் அழகாக நம் கண்முனை நிறுத்துவார். மந்திராலோசனை படலம் என்று ஒன்று வச்சு அதில் வந்து வசிஷ்டர் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி வயசாயிடுச்சு, அதனால் ராமனிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு காட்டிற்கு ஏகி தவம் செய்யலாம் என்று இருக்கிறேன், நீங்கள்லாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதை சொல்லும்போது சொல்வார், எனக்கு பாசம் ஒரு புறம், ராமனின் தகுதி ஒரு புறம், இதெல்லாத்தையும் நான் யோசித்து ராமனுக்கு பட்டம் கட்டலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன். என்ன இருந்தாலும் நான் பெத்த அப்பா இல்லையா, அதனால் என் கண்ணில் படாமல் சில விஷயங்கள் இருந்திருக்கும். மந்திரிமார்களாகிய நீங்கள் ராமனுடைய ஏற்றத்தை தக்கவாறு இந்த அவையிலே கூறி என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறார். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த படலம் விரிவாக கூறும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ராமன் வந்து தசரதனுடைய மைந்தன், வாரிசுப்படி அவனுக்கு பட்டம் உரியது, தகுதிப்படியும் பட்டம் உரியது. ஆனாலும் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகுதி மக்கள் செல்வாக்கு, அதுவும் மிகுந்து இருப்பதனால் ராமன் பட்டத்திற்கு வர எவ்விதமான தடையும் இல்லை என்று அந்த மந்திராலோசனை மண்டபம் யோகோபித்த முடிவு செய்யும். ஸோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பட்டம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க, பறையறிந்த ஊருக்கெல்லாம் தெரிவிப்பார்கள். அப்பொழுது கூனி முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் நீங்கள் கம்பராமாயணத்தில் இன்னொரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே முடிச்சு போட்டுட்டே போகும். அது எங்கே முடிச்சு போட்டது
எந்த இடத்துல எப்படி அவிழ்க்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இப்படியே போகும். ஸோ இந்த நேரம் கருதி சுருக்கமாக இன்னும் ஒரு 5 மணித்துறைகளில் நிறைவு செய்து விடுகிறேன். ஏன்னா வந்திருக்கிறது பாலராமர், இருக்கிறது அயோத்தி. அதனால் இந்த 2 காண்டத்தையும் கொஞ்சம் பூர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அயோத்தியா காண்டத்துக்கு வந்துட்டோம். ராமர் பட்டாபிஷேகத்தப்போ இந்த ரொம்ப அழகாக இந்த கைகேயிக்கும் மந்திரைக்கும் நடந்த உரையாடல்கள், கைகேயிக்கும் தசரதனுக்கும் நடந்த உரையாடல்கள், இதெல்லாம் ரொம்ப நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நேரம் கருதி அதெல்லாம் தாண்டி இந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். அதன் பிறகு இந்த 2 வரங்களால் பரதன் நாடால ராமன் காடால என்ற அந்த வரத்தின் மூலமாக ராமன் மறையுரை தரித்து காட்டுக்கு சென்று விடுகிறான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது கம்பர் ரொம்ப நுட்பமாக சொல்வார். கைகேயி எதை நம்பி தசரதனிடம் அந்த 2 வரத்தை தைரியமாக சொன்னால் அப்படின்னா, தசரதன் ஒரு சர்வ வல்லமை பொருந்திய பெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் வார்த்தையில் வலுவாதவன். அதனால் அவன் கொடுத்த 2 வார்த்தைகள், 2 வரம் இருக்குல்ல, அந்த வரம் நம்ம கேட்கும்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நம்பிக்கை. அது வென்றது. அதன் பிறகு நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப பரதன் வருகிறார். பரதன் தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எல்லாம் சத்ருகனையை கொண்டு ஆற்றிவிட்டு வசிஷ்டர் முதலிய அமைச்சர்கள் எல்லாம் உடனே அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கும்படி சொல்கிறா. இவ்வளோ வேகப்படாதீங்க, ஏன் ராமரே திரும்ப ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து போய் ராமரை கூட்டிகிட்டு வருவோன்ட்டு காட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக நிதானமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் நேரம் கருதி அவ்வளவு இன்றைக்கி சொல்ல முடியல. காட்டிற்கு சென்று ராமனை பார்த்து எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ராமர் ஒத்துக்க மாட்டார். வசிஷ்டர்கிட்ட போய் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் நினச்சா ராமரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னா வசிஷ்டரும் சொல்கிறார், பரதன் கூறியதெல்லாம் முறைதான், நீயே ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் தந்தைக்கு பிறகு, அதனால் நீ பொறுப்பு எடுத்துக்கொண்டு வரலாம்னு சொல்லும்போது ராமர் அந்த இடத்துல சொல்வார், வசிஷ்டர் கடைசியாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துவார். அமைச்சர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருப்பா, நான் உன்னுடைய குருநாதர் தானே, உனக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்க மாட்டேனா, உனக்கு கட்டளையிடக்கூடிய தகுதி எனக்கு உண்டு தானே, அந்த அடிப்படையில் நான் கட்டளையிடுகிறேன், நீ ஆட்சி பொறுப்பை ஏற்பாயாக அப்படின்னு. இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக ராமர் சொல்லக்கூடிய பதில் ரொம்ப முக்கியம். சுவாமி, நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் ஏற்கிறேன், ஆனால் ஒன்று செய்வது என்று ஒப்புக்கொண்ட பிறகு அதிலிருந்து மீள்வது சான்றோருக்கு அணியா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு பாலத்துக்கு இவர் கோட்டில் போட்டுருவார். அப்போது இதுக்கு மேலே இவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பரதன் ஒரு கண்டிஷன், சரி உன்னுடைய பாதுகை கட்டி கொடு, அதுதான் ஆட்சி பண்ண போகிறது, சரியாக 14 வருஷம் முடிஞ்சு இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கணும், 14வது வருஷத்து 1வது நாள் ஆச்சு அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவருடைய திருவடியை அவரிடமிருந்து பெற்று அந்த திருவடியை எடுத்துக்கொண்டு அயோத்திக்கு வரமாட்டார். அவர் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் நாளைக்கு போகிறோமா, அங்கிருந்து அவர் 14 ஆண்டுகள் அந்த ஆட்சியை திறம்பட செய்ததாக திருவடி சூட்டு படலம் அப்படின்னு கம்பர் தனியாக இதுக்கு ஒரு படலம் வச்சு கிட்டத்தட்ட 144 பாடல்களில் பரதனுடைய மாண்பை பற்றி விளக்கியிருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நேரம் கருதி அது எல்லாத்தையும் கடந்து திருவடி சூட்டு படலத்தை நாம் இனிதே நிறைவேற்றி அயோத்தியிலே ராமன் திருவடி 14 ஆண்டு ஆட்சி நடத்தியது. பரதன் பாதுகையை வைத்து சிறப்பான ஆட்சி செய்ததால் பரதமாகிய இருக்க வேண்டியது பாரதமாகிவிட்டது என்று கூறினால் அது சற்றும் ஒரு மிகையான குற்றாக இருக்க முடியாது. அந்த வகையில் மிக அற்புதமான ஒரு தருணத்தில் அழகாக இன்றைக்கி எப்படி அமைஞ்சிருக்கு தெரியுமா, புரட்டாசி மாதம் சனிக்கிழமைனால விசேஷம். புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுடைய அவதாரங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தல் ரொம்ப விசேஷம். அப்படி அமைந்த அந்த நன்னாள் ஏகாதசியாக இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்க.
அப்படி நமக்கு இன்று வாய்த்து அயோத்தியிலே ஸ்ரீராமரை தரிசனம் செய்து சுக்ரீவ கிலாவிலே ராமரை பற்றி சிந்திக்க கிடைத்த ஒரு பெரு வாய்ப்பை வாழ்நாள் வாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.